பணத்தை நிறைய ஈர்க்கணும் அப்படின்ற ஒரு சூழல்கள் வரும் பொழுது அவருடைய ஜாதகத்தில் 2 கிரகங்கள் நல்லா இருக்கணும். அதில் ஒன்று புத பகவான், 2வது சுக்கிர பகவான். சுக்கிரன் அன்றாட பொருள் வரவை தருபவன், புதன் வியாபாரத்தை பெருக்கி கடன் இல்லாத நிலையை தருபவன். ஸோ இந்த 2 கிரகங்களுமே நமக்கு சுப பலன் அளிக்கும் பொழுது தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்க முடியும். ஸோ இன்றைய பதிவு எதை பற்றியது அப்படின்னா, நிறைய பேர் தான் செய்யக்கூடிய வியாபாரத்தில் வீழ்ச்சியை பார்த்துருப்பாங்க. அப்படிப்பட்ட வீழ்ச்சி நிலையில் இருப்பவர்கள் என்ன செய்யலாம் என்பதை பற்றிய ஒரு அற்புதமான தொகுப்பு. முதல்ல இதற்கு 2 நாளை நாம் தேர்ந்தெடுத்துக்கணும். முதல் நாள் புதன்கிழமை. இந்த புதன்கிழமையில் புதன் ஹோரை, அதாவது காலையில் 6லிருந்து 7 மணிக்குள்ள புதன் ஹோரை என்பது புதன் உச்சம் பெறக்கூடிய தன்மையுள்ள ஹோரை காலை நேரத்தில். அப்போது நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள், நல்லா புரிஞ்சுக்கோங்க, நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளிற்கு புதன் காரகத்திற்கு உரிய தானியமான பச்சை பயிறு, அந்த பச்சை பயிரோடு ஏலக்காய், டைமண்ட் கல்கண்டு சேர்த்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாயாசம் செய்ய வேண்டும். பச்சை பயிறு பாயாசம். இதை காலையில் புதன்கிழமையில் 6லிருந்து 7 மணிக்குள்ள நமோ நாராயணா என்பதை 9 முறை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதணும். அதே போல் 9 முறை அதை வாய்விட்டு சொல்லி துளசியால் நமோ நாராயணா அப்படின்றத அர்ச்சனை பண்ணி நாம் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த பச்சை பயிறு பாயாசத்தை நாம் என்ன செய்யணும்னா பெருமாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டோ, கரெக்டாக 15 வயதுக்கு உட்பட்ட பெண்கள், 15 வயதுக்கு உட்பட்ட இளம் பெண்கள், அதே போல் 15 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள், இவங்க எல்லாருமே புதன் காரகம். ஏன்னா 10லிருந்து 5 வயதுக்குள்ள ஒரு மனிதருடைய வேகம் என்பது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப வேகமாக செயல்படுவாங்க. ஸோ வேகத்தன்மையை குறிப்பது புதன். அப்போது இவர்களுக்கு அந்த பச்சை பயிறு பாயாசத்தை விநியோகம் செய்யும் பொழுது, அல்லது ஒரு திருநங்கை, புதன் அப்படின்றது திருநங்கை காரகம், ஸோ அவங்களுக்கு இதை நீங்கள் கரெக்டாக அந்த பச்சை பயிறு பாயாசத்தை நீங்கள் 3 பெயர்களுக்கும் நீங்கள் தானம் கொடுத்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் உங்களுடைய வியாபாரம் முன்னேற்றம் அடைவதை உறுதியாக பார்ப்பீங்க.